துயரத்துக்கு மேல் துயரமாக அங்கே சென்னை மாவட்ட செயலாளர் மாவீரன் ஏழுமலை வெட்டி படுகொலை செய்யப்பட்டார். அப்பொழுது என்னோடு இடுகாடு சுடுகாடு வரை நடந்து வந்த தினகரன் KPK ஐயா அவர்கள் அதற்கு பிறகு ஒரு 5-6 மாதங்களுக்குள்ளாக அவர் மாமல்லபுரம் கடற்கரையிலே அவர் சென்றபோது இதய வெடித்து அங்கேயே விழுந்து மறைந்து போனார். நான் நாகர்கோவிலில் இருந்தேன், திருவனந்தபுரம் சென்று விமானத்தை பிடித்து இங்கு வந்தேன். பேர் அரணாக எனக்கு இருந்த ஐயா KPK மறைந்த போதும், அதன் பிறகு தத்துவ கவிஞர் என் ஆர்வீர் அண்ணன் குடியரசு அவர்கள் துணை பொதுச் செயலாளராக இருந்தார்களே, அவர்கள் மறைந்த போதும் நான் மிகுந்த வேதனைகளுக்கு ஆளாக்கப்பட்டேன். 95ஆம் வருடம் ஜூலை 30-31 ஆகஸ்ட் 1 இந்த 3 நாட்கள் திருச்சியில் இடமலைப்பட்டி புதூரிலே மாநில முதல் மாநாட்டை நாங்கள் நடத்தினோம். அந்த மாநாட்டுக்கு ஹர்கிஷன் சிங் சுர்ஜேத் மார்க்சிஸ்ட் கட்சியினுடைய அகில இந்திய செயலாளர் அவரும், தமிழ்நாட்டு செயலாளர் சங்கரையா அவர்களும், மார்க்சிஸ்ட் முன்னணி தோழர்களும் அந்த பேரணியை பார்ப்பேட வந்ததோடு மட்டுமல்லாமல் விடியற்காலை 3 மணிக்கு வந்து எங்கள் அந்த மாநாட்டிலே மேடையிலே பேசினார்கள். விடியற்காலை 6:30 மணி வரை அந்த ஊர்வலம் வந்த வண்ணம் இருந்தது. இது